டிஎன்பிசி யூபிஎஸ்சி லேர்னிங். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ரொம்ப முக்கியமான ரீசன்ட் கரண்ட் அஃபேர் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். யூனிஃபார்ம் சிவில் கோட். ஸோ இந்த யூனிஃபார்ம் சிவில் கோடுக்கு நிறைய எதிர்ப்புகள் வந்தது. இதை ஆனால் 2 ஸ்டேட்டில் இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது முதலாவது ஸ்டேட்டுன்னு பார்த்தா நமக்கு உத்தரகாண்ட். இப்போ மார்ச் 26, 2026 குஜராத்லேயும் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ யூனிஃபார்ம் சிவில் கோட்னா என்ன, அது எந்த ஆர்டிக்கல்ல வருது, பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் என்ன ஸ்டேட்டஸ்ல இருந்தது, ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கு, இப்போ கரண்டா அந்த ஆக்ட்ல இருக்கக்கூடிய முக்கியமான ஹைலைட்ஸ், லீகல் ஹைலைட்ஸ் என்ன, அதுதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் போத் த ப்ரிலிம்ஸ் அண்ட் த மெயின்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த யூனிஃபார்ம் சிவில் கோட் நமக்கு ப்ரிவியஸா இருந்தது என்னன்றதை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் பீரியட். ஸோ ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் பீரியட்ல நமக்கு இந்த லெக்ஸ் லாகி ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட் இருந்தது. ஸோ இந்த ரிப்போர்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு யூனிஃபார்மிட்டி இன் கோடிஃபையிங் இந்தியன் லா அது வேணும்னு சொல்லி அவங்க கொடுத்துருப்பாங்க. அதாவது அஃபென்சஸ், தவறுகள் பண்றாங்க, அந்த எவிடன்ஸ் ஆக்ட். இப்போ நமக்கு நிறைய ஆக்ட்ஸ் இருக்கு இல்லையா, எவிடன்ஸ் ஆக்ட் இருக்கு, கிரிமினல் ஆக்ட் இருக்கு, சிவில் ஆக்ட் இருக்கு, கான்ட்ராக்ட் ஆக்ட் இருக்கு. ஸோ எல்லாத்துக்குமே தனித்தனி லாஸ் இருக்குல்ல. ஸோ இது எல்லாம் சேர்ந்து நமக்கு அது அது கோடிஃபை பண்ணும் இந்தியன் லால அப்படின்னு சொல்லி இந்த லெக்ஸி லோகே ரிப்போர்ட் 1840 எம்பசைஸ் பண்ணியிருப்பாங்க, வலியுறுத்தி இருப்பாங்க. ஸோ அதே போல அவங்க இன்னொன்னு சொல்லியிருப்பாங்க, என்னன்னா பர்சனல் லாஸ் ஆஃப் முஸ்லீம் அண்ட் ஹிந்துஸ் அது கோடிஃபை பண்ண வேண்டாம், அது அவங்க அவங்களதே ஃபாலோ பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்த கமிட்டி தான் பிஎன் ராவ் கமிட்டி 1941. ஸோ இதுல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இந்து லாவையும் கோடிஃபை பண்ணணும், அதுல ஈக்குவல் ரைட்ஸ் டு த உமன் இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த கமிட்டில சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் 1954 நமக்கு இந்த ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட் இது பண்ணியிருப்பாங்க. அதில் ஆல் இண்டியன்ஸ், நேஷனல், அதாவது ஃபாரின் கண்ட்ரியில் போய் இருக்கிற இந்தியன்ஸ் சரி, இங்கே இருக்க இந்தியன்ஸும் சரி, அவங்க எல்லாருமே irrespective ஆஃப் their ரிலீஜியன் ஆர் ஃபெய்த், ஓகே, 2 பேரும் அந்த மேரேஜை அவங்க இது மூலியமா இது பண்ணியிருப்பாங்க. அப்போ 2 ரிலிஜனை சேர்ந்த, டிஃப்ரெண்ட் ரிலிஜனை சேர்ந்தவங்க அவங்க இந்த ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட் அண்டர்ல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். அப்போ ஒருத்தர் முஸ்லீமா இருக்கலாம், ஒருத்தர் ஹிந்து இருக்கலாம். அதுதான் ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட். இன்னொன்னும் வேற வேற இது காஸ்ட்ல இருக்கவங்க, ரிலிஜன்ஸ்ல இருக்கிறவங்கன்னு மென்ஷன் பண்ணிட்டாங்க ஆல்ரெடி. இது இந்த ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட்ல வரும். அது மாதிரி நமக்கு 4 மேஜர் எனாக்ட்மெண்ட்ஸ் இந்து லால இருந்தது. அப்படி வந்ததுதான் நமக்கு இந்து மேரேஜ் ஆக்ட் 1955, இந்து சக்சஷன் ஆக்ட் 1956, இந்து மைனாரிட்டி அண்ட் கார்டியன்ஷிப் ஆக்ட் 1956, இந்து அடாப்ஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆக்ட் 1956. ஸோ இது எல்லாமே நம்ம இந்து லா ரிலேட்டடா எனாக்ட்மெண்ட்ஸ். சரி, இப்போ யூனிஃபார்ம் சிவில் கோட் அப்படின்னா என்னன்றதை பார்ப்போம். என்ன ஆர்டிக்கல் அண்டர் வருதுன்னா ஆர்டிக்கல் 44 டிபிஎஸ்பியில் நமக்கு இது வருது. ஸோ இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, மெயினாக எல்லா சிவில் மேட்டர்ஸ் வருது இல்லையா. அப்போ கிரிமினல் மேட்டர்ஸ் தனியாக இருக்கு, நமக்கு ரிலேட்டட் டு சிவில் மேட்டர்ஸ் ஆஃப் லா எல்லாமே ஒரே இதில் யூனிஃபார்மாக ஒரு ஃப்ரேம் ஒர்க்கில் வரணும் அப்படின்னு சொல்லி ஆர்டிக்கல் 44 சொல்லியிருப்பாங்க. அதுதான் யூனிஃபார்ம் சிவில் கோட். ஸோ இதோட மொத்த இதுவும் என்னன்னா, இது எல்லா ரிலீஜியன்ஸ்க்கும் அப்போ இந்த கோடு இருக்குது ஒரு ஸ்டேட்ல. இப்போ உத்தரகாண்ட்ல இந்த கோடு இருக்கு அப்படின்னா அங்க ரிலீஜியஸ் எல்லாம் பார்க்க மாட்டாங்க. நீங்க முஸ்லீமா, ஹிந்துவா, கிறிஸ்டியனா பார்க்க மாட்டாங்க. அப்போ ஒரு முஸ்லீம் மேரேஜ் பண்றாரு, டிவோர்ஸ் பண்றாரு, இல்ல அவங்க இன்ஹெரிட்டன்ஸ், அதாவது பரம்பரை சொத்துக்கள், அந்த இதெல்லாம் அடாப்ஷன் எல்லாமே இந்த சிவில் கோட்ல என்ன சொல்லியிருக்காங்களோ அது அண்டர்ல வந்துருவாங்க. ஸோ இனிமேல்ட்டு அவங்களுக்கு செப்பரேட்டா முஸ்லீம் மேரேஜ் லா, கிறிஸ்டியன் மேரேஜ் லாலாம் தனித்தனியா இருக்காது. இந்த சிவில் கோட் அடாப்ட் பண்ண ஸ்டேட்ஸ்ல அது அப்ளிகபிளா இருக்கும். ஸோ அதுதான் இந்த யூனிஃபார்ம் சிவில் கோட். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், இந்து சக்சஷன் ஆக்ட் 1956 இங்க எனாக்ட் ஆயிருக்குன்னு பார்த்தோம் இல்லையா. அது ஒன்லி ஃபார் த ஹிந்து, சீக்ஸ், ஜெயின்ஸ் அண்ட் புத்திஸ்டுக்கு மட்டும் அப்ளை பண்ணும். ஸோ அவங்களோட மேரேஜ், டிவோர்ஸ், இந்த அடாப்ஷன் எல்லாமே அதில் வந்துடும். இது இப்போ நம்ம யூனிஃபார்ம் சிவில் கோட் இல்லாத ஸ்டேட்ஸில் இப்படி தான் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். அடுத்து முஸ்லீம் பர்சனல் லா,
அது வந்து விச் கவர்ன்ஸ் ஒன்லி த முஸ்லீம் ரிலீஜியன். லைக்வைஸ் இந்தியன் சக்சஷன் ஆக்ட் 1925 வந்து கிறிஸ்டியன், பார்சிஸ் அண்ட் ஜூஸ் அவங்களுக்கு ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட். இப்போதான் நான் சொன்னேன், ரெண்டு டிஃப்ரெண்ட் மேரேஜஸ்க்கு நடுவில் ஒரு ரெஜிஸ்ட்ரார் இதில் வச்சு நம்ம வந்து மேரேஜ் ஆஃபீஸராக இருப்பார். அவர் முன்னிலையில் கல்யாணம் பண்ணிக்குவாங்க. ஸோ இது மாதிரி அவங்களுக்கு வந்து அந்த மேரேஜை வந்து ரெஜிஸ்டர் பண்ண முடியும். அப்போது நம்ம உத்தரகாண்ட் மட்டும்தான் வந்து நமக்கு வந்து யூனிஃபார்ம் சிவில் கோட் ஃபாலோ பண்ணுற ஃபர்ஸ்ட் ஸ்டேட்டான்னு பார்த்தா இல்லை. 1867லேயே போர்ச்சுகீஸ் சிவில் கோட் ஆஃப் 1867 கோட் வந்து இருந்தது. அதை ஃபாலோ பண்ணுற யூனியன் டெரிட்டரி நம்மளோட கோவா. ஸோ கோவா வந்து அதை ஆல்ரெடி ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. 1961லேருந்து இதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஆஃப்டர் த இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆல்சோ தே ஆர் ஃபாலோயிங் திஸ். அதுக்கப்புறமும் கான்ஸ்டியூஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ண பிறகும் இந்த கோடை தான் இப்போவும் அவங்க வந்து ஃபாலோ பண்ணிட்டு. ஸோ அவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு அந்த சிவில் கோடுன்றதை வந்து ஃபாலோ பண்ணுறவங்க அந்த யூனியன் டெரிட்டரியில் இருக்கவங்க. இப்போ நமக்கு யூசிசி வந்த பிறகு இம்ப்ளிமெண்ட் பண்ண ஃபர்ஸ்ட் ஸ்டேட் அப்படின்னு பார்த்தா நமக்கு வந்து உத்தரகாண்ட். ஸோ உத்தரகாண்ட் வந்து ஜனவரி 27, 2025 அவங்களோட ஸ்டேட் வந்து கம்ப்ளீட்டாக வந்து யூசிசி அண்டரில் வந்துருச்சு. ஆனால் இந்த ஆக்டோட முக்கியமான லீகல் ஆஸ்பெக்ட்ஸ் எது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஆக்ட் வந்து ஷெட்யூல் ட்ரைப்ஸ்க்கு வந்து வராது. பிகாஸ் அவங்க வந்து ஆர்டிகல் 342 அண்ட் 366 கிளாஸ் 25 ஆஃப் த கான்ஸ்டியூஷன்ல வந்து அவங்க ப்ரொடெக்டடாக இருக்கிறதுனால, பார்ட் 21ல ப்ரொடெக்டடாக இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து இந்த ஆக்ட் வந்து அப்ளிகபிள் ஆகாது. ஸோ இதோட முக்கியமான இது என்ன லீகல் ப்ராசஸ் அப்படின்னா, ரிலேட்டட் டு த மேரேஜ் அண்ட் ரிமைனிங் டிவோர்ஸ் எல்லாருமே அந்த உயில் எழுதுறாங்கன்னு சொல்கிறாங்களே அடாப்ஷன். ஸோ அது எல்லாமே வந்து இது அண்டரில் ஒரே சிங்கிள் கேட்டகரியில் வந்துடும், ஒரு க்ரைட்டீரியாவில் வந்துடும். அதுதான். ஸோ ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் யூசிசி வந்து அப்படின்னு பார்த்தோம்னா, மேரேஜ் அண்ட் டிவோர்ஸ் இது ரெண்டுமே வந்து அவங்க வந்து ஒரு கான்ட்ராக்ட் பிட்வீன் அ மேன் அண்ட் உமன் அப்படின்னு சொல்கிறாங்க. எலிஜிபிள் ஏஜில் மேரேஜ் பண்ணணும். அதே போல் ரெண்டு ஸ்பவுஸுக்குமே, அதாவது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருக்குமே அவங்க வாழ்கிற சமயத்தில் அது மேரேஜ் ஆகியிருக்கணும். ரெண்டு பேருக்குமே கன்சர்னோட தான் மேரேஜ் பண்ணணும், கட்டாய திருமணம் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து ஏஜஸ் வந்து மேனுக்கு வந்து 21 இயர்ஸும் உமனுக்கு 18 இயர்ஸும் அப்படின்றது வந்து இதில் வந்து சொல்லியிருப்பாங்க. அதே போல் வந்து மேரேஜ் ஆனதுலேருந்து 60 டேஸ்க்குள்ளே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. அது ரெஜிஸ்டர் பண்ணுறது மேண்டேட்ரி கிடையாது, அவங்கவுங்களோட விருப்பம் தான். அப்படின்னாலும் அவங்களோட மேரேஜ் வந்து அப்ரூவலாக தான் இருக்கும். ஸோ மார்ச் 26, 2010க்கு அப்புறம் நடந்த மேரேஜஸ் இந்த ஆக்ட் அண்டரில் வந்து வரும். அவங்க வந்து 6 மந்த்ஸ்க்குள்ளார அந்த மேரேஜை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி மேரேஜ் பண்ணவங்க வந்து அதே போல் 6 மந்த்ஸுக்கு குள்ளார பண்ணலாம், 60 டேஸ்க்குள்ளே பண்ணலாம். ஆனால் வந்து அது மேண்டேட்டரி கிடையாது அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. ஸோ மேரேஜ் ரெஜிஸ்ட்ரேஷன் போத் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் மூலியமாக பண்ணலாம். இப்போ வந்து மேரேஜ் வந்து அவங்க வந்து சப் ரெஜிஸ்ட்ரார் கிட்ட போய் அவங்க வந்து மேரேஜ் பண்ணுறாங்க அப்படின்னும் போது ஒரு 50 அந்த அப்ளிகேஷன் ரிசீவ் பண்ண 15 டேஸில் வந்து அந்த ரெஜிஸ்ட்ரார் வந்து ஆட்டோமேட்டிக்கலாக அந்த அப்ளிகேஷன் வந்து ஃபார்வர்ட் பண்ணும். இந்த ஆக்டை பொறுத்த வரைக்கும் அதுக்கு மேலே டிலே பண்ணக்கூடாது. இதில் டிரான்ஸ்பரன்சி இருக்கணும். இந்த அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணக்கூடாது. இப்படி ரிஜெக்ட் பண்ணால் அதில் ஒரு அப்பீல் வந்து பண்ணலாம். ஏன் பண்ணுறாங்கன்னா, அது ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் கொடுத்தா அதுக்கு பெனால்ட்டியும் இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து இந்த ஆக்ட் அண்டரில் தான் நமக்கு வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்காங்கன்னா, இப்போ உத்தரகாண்டில் இதை ஃபாலோ பண்ணுறாங்கன்னும் போது அவங்க வந்து ஒரு ரெஜிஸ்ட்ரார் ஜெனரலை வந்து அவங்க அப்பாயிண்ட் பண்ணி, ஒரு ரெஜிஸ்ட்ரார் அப்பாயிண்ட் பண்ணி, சப் ரெஜிஸ்ட்ரார்ஸ் இவங்களெல்லாம் அப்பாயிண்ட் பண்ணி மானிட்டர் பண்ணலாம். அந்த மேரேஜ் ப்ராசஸ் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் வந்து எப்படி நடக்குது என்னன்றதை பார்க்கறதுக்கு. அதே போல் அது வந்து டிரான்ஸ்பரண்ட்டாகவும் பப்ளிக் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்குது. இந்த ஃப்ரேம் ஒர்க்கு வந்து ஒரு ஆர்கனைஸ்டாக இருக்குது அப்படின்றத வந்து காட்டுது இல்லையா? அதே போல் ஒரு வில் எழுதுறாங்க, உயில் எழுதுறாங்க அப்படின்னும் போது அதை உயிலை கிரியேட் பண்ணுறதும் கேன்சல் பண்ணுறதும் இது எல்லாமே வந்து வெல் ஆர்கனைஸ்டாக இதில் வந்து கொடுத்துருப்பாங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸோட. இதெல்லாம் வந்து இன்க்ளூட் ஆயிருக்கு.
நாட் ஓன்லி மேரேஜ் டிவோர்ஸ் பட் ஆல்சோ த வில் அடாப்டேஷன்ஸ் இது எல்லாமே வந்து அப்ளிகபிள் ஆயிருக்கு. ஹேண்ட் ரிட்டனா கூட அந்த வில்ல வந்து விட்னஸ் பிஃபோரா வந்து அவங்க வந்து பண்ணிக்கலாம். ஆன்லைன்லயும் பண்ணிக்கலாம், ஹேண்ட் ரிட்டனாவும் பண்ணி அதை இது பண்ணலாம். அதே போல இந்த இதுல வந்து இன்னொரு இதுவும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. என்னன்னா, இப்போ ஒரு சோல்ஜர் இருக்காரு அப்படின்னா அவர் வேற எங்கன்னா இருப்பார் இல்லையா? ஸோ அவர் வந்து அந்த உயில வந்து அவர் ஓன் ஹேண்ட் ரைட்டிங்ல எழுதி அட்ட அவரோட சிக்னேச்சரை அட்டஸ்டேஷன் பண்ணியிருக்கிறார். சிக்னேச்சரை அங்க இது பண்ணிருப்பார், அட்டாச் பண்ணியிருப்பாரு, சிக்னேச்சர் பண்ணியிருப்பாரு. அது மாதிரியான இதுக்கு வந்து அட்டஸ்டேஷன் வந்து தேவை கிடையாது. அவரோட ஓன் வேர்ட்ஸே வந்து அது உண்மைன்ற மாதிரி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்றாங்க. இப்போ ஒரு ஏர்ஃபோர்ஸ் இருக்கிற சோல்ஜர் அவங்க வந்து வேர்பலா வந்து அதாவது வாய் வழியா ஒரு 2 விட்னஸோட முன்னிலையில இந்த வில்ல வந்து அவர் வந்து சொல்லலாம். ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்கா வந்து அந்த வில்லு வந்து ரெஜிஸ்டர் பண்ணிடுவாங்க. ஆனா வந்து 1 மந்த்துக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா அந்த வில் வந்து இன்வாலிட் ஆயிடும். இஃப் த பர்சன் இஸ் ஸ்டில் அலைவ். அவருக்கு உடம்பு சரியில்லாம இருக்கு. ஆனா வந்து வில்ல வந்து எழுதிட்டாரு. ஆனா 1 மந்த்துக்கு அப்புறம் உயிரோட இருக்காரு. அவருக்கு எதுவுமே ஆகலன்னும் போது இந்த வில் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து டிசேபிள் ஆயிடும். ஸோ நவடேஸ் வந்து நமக்கு நிறைய இந்த வில் ஓட பிரச்சனைகள் இருக்கு. உயில் எழுதி வச்சுட்டா அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு, ஒன்றும் பண்ண முடியாது. அது உயில் எழுத வச்சு நம்ம வந்து சொத்துக்களை பிரிச்சுக்கலாம். அது மாதிரி பிரச்சனை எல்லாம் இருக்குல்ல. இப்போ இவர் இறந்துருவாருன்றக்காக உயில மிரட்டி கூட வாங்கலாம். ஆனா அவர் இறக்க மாட்டாரு 1 மந்த்க்கு அப்புறம்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த சர்வீஸ் அந்த அவர் எழுதின அந்த வில் வந்து இன்வாலிட் ஆயிடும். அதே போல வேற யாருன்னா வச்சு கூட அவர் டிராஃப்ட் பண்ணி ஒரு வேற ஒரு சோல்ஜர்கிட்ட கொடுத்து கூட வேர்பலா அக்செப்ட் பண்ணி இது மாதிரியும் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு செர்டைன் பீப்புளுக்காக அவங்க இந்த வில் குறித்து யூசிசியில் என்ன சொல்லியிருக்குன்றது தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ ஒரு சோல்ஜர் வெளியில இருக்கிறாரு, ஒர்க்ல இருக்கிறாரு, அவருக்கு அங்கே ஏதோ ஒன்று ஆயிடுச்சு, அப்போ அது மாதிரி வில் எழுதணும்னு நினைக்கும் போது ஸோ இந்த ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க இந்த இதில். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் பாஸ் பண்ணி கூட ரீட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நமக்கு யூசிசி பாஸ் பண்ணது வந்து உத்தரகாண்ட் ஸ்டேட் அசம்பிளியில் பாஸ் பண்ணுறாங்க. அவங்க வந்து அந்த பில்லை வந்து 2024 வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து அதை வந்து இப்போ வந்து இம்ப்ளிமெண்ட் ஆயிடுச்சு. ஜனவரி 2025லேருந்து அவங்க இம்ப்ளிமெண்ட்டில் தான் இருக்குது. இதே மாதிரி அஸ்ஸாம், குஜராத்தில் வந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு அப்போ வந்து கரண்ட் அஃபேராக இருக்கும்போது 2024 சொன்னாங்க. இப்போ குஜராத் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க 2026. நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி கோவான்றது வந்து ஆல்ரெடி காமன் சிவில் கோட் ப்ராக்டிஸில் இருக்குது. அவங்க ஃபாலோ பண்ணுற சிவில் கோட் வந்து போர்ச்சுகல் சிவில் கோட் ஆஃப் 1867. ஸோ இப்போ இந்த உத்தரகாண்டோட இது என்னன்றது பார்ப்போம். யூசிசி என்னென்ன அவங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க யூசிசி அண்டரில் அப்படின்னு சொல்லிட்டு. இது ட்ரைபல் கம்யூனிட்டிக்கு வராது, ஏன்னா அவங்க வந்து ப்ரொடெக்டட் அண்டர் பார்ட் 21 ஆஃப் த கான்ஸ்டியூஷன். இப்போ மேரேஜ் அண்ட் லிவிங் ரிலேஷன்ஷிப்பை வந்து அவங்க 60 டேஸ்க்குள்ளார வந்து 1 மந்த் அண்ட் மேரேஜஸ், அதாவது லிவிங் ரிலேஷன்ஷிப் 1 மந்த், மேரேஜ் 60 டேஸ்க்குள்ளார வந்து அவங்க வந்து கண்டிப்பாக வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும். அதே போல் இதில் வந்து இந்த LGBTQIA இருக்காங்களா, இந்த கம்யூனிட்டியை வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டாங்க. அண்ட் ஆல்சோ கிரிமினலைசேஷன் ஆஃப் சம் மேரேஜ் ப்ராக்டிசஸ். இப்போ இந்த நிக்கான்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த நிக்கா ஹலாலாவா, அந்த முஸ்லீம் அதில் இருக்கு இல்லையா, ட்ரிபிள் தலாக், அது எல்லாமே அது எல்லாத்தையுமே வந்து இனிமேல் ப்ராக்டிஸ் பண்ணால் அது கிரிமினல் இது மாதிரி ஆகிடும். அதே போல் பைகாமி, 2 கல்யாணங்கள் பண்ணுறது அட் அ டைம், பாலிகமி, மோர் தென் 2 மேரேஜஸ், 1 மேரேஜஸ் பண்ணுறது. ஸோ இது எல்லாமே வந்து ப்ராபிட் பண்ணுது இந்த கோட் அண்டரில். அதே போல் வில் ஆஸ் ஐ செட் ஏர்லியர், வில்லுமே வந்து ஈக்குவல் ரைட்ஸ் ஃபார் த சன் அண்ட் டாட்டர்ஸ் இந்த ப்ராப்பர்ட்டி, அது வந்து இன்க்ளூட் ஆகுது இந்த யூசிசியில். ஸோ இது எல்லாத்தையும் அவங்க உத்தரகாண்டில் பண்ணியிருக்காங்க, ஆல்ரெடி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம குஜராத் தான் கரண்ட் அஃபேரில் இருக்குது. 2026 பில்லு குஜராத் யூனிஃபார்ம் சிவில் கோடு. இதுக்கு வந்து குஜராத் சிஎம்மாக இருக்கிற பூபேந்திர பட்டேல் அவர் வந்து என்ன பண்ணுறாரு, ஒரு 5 மெம்பர் பேனலை வந்து உருவாக்குறாரு. அதில் ஒரு ரிட்டையர்டு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜும் இருக்காங்க. அவங்க பேர் வந்து ரஞ்சனா தேசாய். ஸோ அவங்க தான் வந்து சிவில் கோடு இது வந்து டிராஃப்ட் பண்ணுறாங்க. இந்த கமிட்டியில் வந்து அவர் சொன்னது என்னது அப்படின்னா, அவர் சிம்பிளிஃபையாகவும் ஒரு பர்சனல் லவர் ரெகுலேட் பண்ணுறதுக்காகவும் இந்த கமிட்டியை வந்து யூசிசியில் என்னென்ன ஆட் பண்ணலாம், என்னென்ன தேவைப்படும், என்னென்ன தேவைப்படாது, அதை அனலைஸ் பண்ணுறதுக்காக அவங்க வந்து இது வச்சுருந்தாங்க. ஸோ
உத்தரகாண்ட் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்னு வந்து இவங்க செகண்ட் ஸ்டேட்டா வந்து இப்போ வந்திருக்காங்க. ஸோ அந்த கமிட்டியில எத்தனை பேர் இருந்தாங்கன்னா 5 மெம்பர்ஸ். 45 டேஸ்க்குள்ளார இந்த ரிப்போர்ட்டை வந்து சப்மிட் பண்ண சொல்லி அவர் வந்து சொல்லியிருந்தார் சிஎம். ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த ரிப்போர்ட் வந்து March 24, 2026க்கு 26ல் வந்து ஒரு லாங் டிபேட்டுக்கு அப்புறம் ஒரு 7 hours ஆஃப் டிபேட்டுக்கு அப்புறம் குஜராத் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. இப்போ இது எனாக்ட் ஆயிடுச்சு. ஸோ இட் வில் ரெகுலேட் த மேரேஜ், டிவோர்ஸ், இன்ஹெரிட்டன்ஸ், லிவ் இன் ரிலேஷன்ஷிப் irrespective ஆஃப் த ரிலிஜியன். இங்கே ரிலிஜனே இன்க்ளூட் ஆகல. ஸோ இனி யார் வேணா மேரேஜ் பண்ணிக்கலாம், ரிலிஜியன் பார் இருக்காது. அதே போல் அதுக்குன்னு தனியான ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட் அண்டர்லாம் போக வேண்டாம். இந்த ஒன் யூனிஃபார்ம் சிவில் கோட் அண்டரில் மட்டும் நம்ம பண்ணால் போதும். ஸோ திஸ் இஸ் த குஜராத் யூனிஃபார்ம் சிவில் கோட் 2026 applicable for the entire state. ஆனா வந்து இன்னொரு இதுவும் இதுல ட்விஸ்ட் வச்சிருக்காங்க பாருங்க. அந்த ரெசிடென்ட்ஸ் ஆஃப் குஜராத் who are living outside the state boundaries அவங்களுக்கும் அப்ளிகல். இப்போ குஜராத்தில் இருக்கிறவங்க அங்கே வந்து ஆதார் கார்டில் பதிஞ்சிருப்பாங்க, அங்கே சிட்டிசன்ஷிப் வாங்கியிருப்பாங்க, அங்கே ரேஷன் கார்டு இது இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனால் அவங்க வந்து இப்போ தமிழ்நாட்டில் வேற எங்கன்னா வந்து அவங்க வந்து வாழலாம் இல்லையா, இல்லை கர்நாடகாவில் வாங்கலாம், வேற எங்கன்னா போய் வாழலாம். ஆஸ் ஆஃப் நோ அவங்க குஜராத் வந்து சிட்டிசன்ஸாக இருக்கிறதுனால அவங்களுக்கும் இந்த ஆக்ட் வந்து அப்ளிகபிள் ஆகும். எக்ஸம்டட் வந்து ஸ்கெட்யூல்ட் ரைட்ஸ் இவங்கெல்லாம் எக்ஸம்டட். இப்போ அந்த கமிட்டின்னு ஒன்று வச்சாங்க இல்லையா அந்த குஜராத்தில், அதை பற்றி பார்ப்போம். ராஜனா பிரகாஷ் தேசாய் கமிட்டி, அந்த கமிட்டி பேர் ஆன் த யூனிஃபார்ம் சிவில் கோட் ஆஃப் குஜராத் கவர்மெண்ட். ஸோ இந்த கமிட்டி ஆல்ரெடி வந்து அது இது பண்ணது வந்து நம்ம குஜராத்தோட சீஃப் மினிஸ்டர் பூபேந்திர பட்டேல் அவர் தான் வந்து இது பண்ணியிருக்கிறாரு. இதில் வந்து ரிட்டையர்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு அந்த ராஜநாத் பிரகாஷ் தேசாய் இருக்காங்க, அவங்க நேமில் தான் அந்த கமிட்டியும் இருக்குது. ஸோ இது வந்து 2025லேயே இந்த கமிட்டியை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அவங்க ஒரு டிராஃப்ட் லா ப்ரிப்பேர் பண்ணி ஃபைனல் ரிப்போர்ட்டை இப்போ March 2026ல் வந்து சப்மிட் பண்ணாங்க. இந்த பேனலில் 5 பேர் இருக்காங்கன்னு சொன்னோம் இல்லையா, அது யாருன்னா ஐஏஎஸ் ஆஃபீஸர் சிஎல் மீனா, அட்வொகேட் ஆர்சி உட்டேக்கர், ஃபார்மர் வைஸ் சான்சலர் டாக்டர் தேக்ஷிக் தாக்கர், சோஷியல் ஒர்க்கர் கீதா ஷ்ராஃப். ஸோ இவங்க எல்லாருமே இருக்காங்க. ஹெட் ஆஃப் த கமிட்டி வந்து இந்த ஜஸ்டிஸ் ராஜ்னா பிரகாஷ் தேசாய் அவர் தான். இந்த பாலிகாமி இதெல்லாம் வந்து மெயினாக வந்து அதுல இருந்து ப்ராஃபிட் பண்ணணும். இந்த டெர்மினேஷன் ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் வந்து ஒரு ஒரு ரிலிஜனில் ஒரு ஒரு மாதிரி இருக்கு, அதனால நிறைய பிரச்சனைங்க வருது. அதெல்லாம் இது பண்ணணுன்றதுக்காக தான் மெயினாக வந்து இது குஜராத்லேயும் எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஸோ நம்ம பர்சனல் லாஸ் என்னென்ன இருக்குன்னு ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். இது ரிலேட்டடான ஜட்மெண்ட்ஸ் அண்ட் கமிட்மெண்ட். ஸோ யூசிசி வரதுக்கான ரீசன் என்னன்றதை பார்ப்போம். ஒரு சில கேசஸ்ல இதை ஹைலைட் பண்ணியிருப்பாங்க வேணும்னு சொல்லி. அது ஃபர்ஸ்ட் கேஸ் வந்து ஷா பனோ கேஸ். இவங்க 1985ல் இதில் வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த நீட் ஆஃப் யூசிசி வந்து இது பண்ணியிருப்பாங்க. எஸ்பெஷலி இன் மெயின்டெனன்ஸ் வாங்குவாங்க இல்லையா, டிவோர்ஸ் அப்போ குழந்தைங்களுக்கு, ஒய்ஃபுக்கு, அப்பா அம்மாவுக்கு, அந்த இது ரிலேட்டட்ல யூசிசி கண்டிப்பாக வேணும். ஒவ்வொரு ரிலிஜியன் சார்பாக வந்து ஒவ்வொரு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதில் ஹைலைட் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது வந்து சரளா முகல் கேஸ். இதுவும் வந்து சுப்ரீம் கோர்ட்ல வந்து ஜெண்டர் ஈக்குவாலிட்டி அமாங் த ரிலிஜன்ஸ் இல்லை, அதனால அது வேணுன்றதுனால யூசிசியை வந்து கண்டிப்பாக வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அடுத்த கேஸ் வந்து இது 1995ல், இது டேட்டு சாரி இயரும் கேஸ் நேமும் பார்த்துக்கோங்க, பவுலோ வெர்சஸ் மரியா. ஸோ இதில் வந்து 2019லேயும் இதே மாதிரி யூனிஃபார்ம் லாஸ் வந்து வேணும், ஒரு கன்சிஸ்டன்சிக்காக வேணும்னு சொல்லியிருப்பாங்க. அதே போல் லா கமிஷன் 2018ல் வந்து இது தேவையில்லை, இப்போதைக்கு இருக்கிற லாவே போதும்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் லா கமிஷன் 2022ல் வந்து பப்ளிக் அண்ட் ரிலீஜியஸ் இன்புட் ஆன் யூசிசி வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். இப்போ உங்களுக்கான கேள்வி இதுக்கான ஆன்சர் நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ ரீசென்ட்லி which state has become the second in the country to pass the uniform civil code bill? இதுக்கான ஆன்சர் என்னன்றது வந்து நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. which is the first state to pass this UCC bill? அடுத்து வந்து போர்ச்சுகல் சிவில் கோட் 1867 எந்த ஸ்டேட்ல வந்து இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க? கோவா வந்து யூனியன் டெரிட்டரி. இப்போ கோவா வந்து நமக்கு வந்து
ஸ்டேட்டாக மாறிடுச்சு. ஸோ இது ஆன்சர் நானே எழுதிடுறேன். விச் இஸ் த மெயின் கான்ஸ்டியூஷன் ப்ரொவிஷன் ரிலேட்டட் டு த யூனிஃபார்ம் சிவில் கோட். ஸோ இதுக்கெல்லாம் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த ஸ்லைடு ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். யூஜிசியோட டீட்டெயில்ஸ் கண்டிப்பாக இந்த இயரோட ப்ரிலிம்ஸ்லேயும் 1-2 கொஷின் வர வாய்ப்பு இருக்குது, அண்ட் மெயின்ஸில் கண்டிப்பாக வர வாய்ப்பு இருக்குது. சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ. லைக் அண்ட் ஷேர் அண்ட் கமெண்ட்.